தமிழக வெற்றி கழகத்திற்கு மக்கள் ஆதரவு அதிகரிக்க காரணம் என்ன? 2026இல் மக்கள் ஏன் தமிழக வெற்றி கழகத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும்? ஒரு சிறிய அலசல். தமிழக அரசியலில் இன்று மக்கள் எதிர்பார்க்கும் முக்கியமான விஷயம் வாக்குறுதி அல்ல, செயலால் நிரூபித்தல். ராயபுரம் பகுதி 48வது வட்டம் சண்முகராயன் தெருவில் நடந்த ஒரு சிறிய சம்பவம் அதற்கு பெரிய எடுத்துக்காட்டாகும். தலைவர் விஜய் அவர்களின் ஆணைக்கிணங்க ராயபுரம் சட்டமன்ற தொகுதியில் வீடு வீடாக சென்று மக்களின் குறைகளானது கேட்கப்பட்டது. அப்போது மக்கள் கூறிய கவலை மின்சார பெட்டிகளுக்கு கதவு இல்லை என்பதுதான். மின்சார பெட்டிகளுக்கு கதவு இல்லாததால் மழைக்காலங்களில் குழந்தைகளுக்கும் பொதுமக்களுக்கும் உயிர் அபாயம் இருக்கிறது என்று தங்களது கவலையை தெரிவித்தனர். சாதாரணமாக அரசியல் கட்சிகள் மக்களின் குறைகளை கேட்டுக்கொள்வார்கள், ஆனால் தீர்வு கிடைப்பது அரிது. ஆனால் இங்கே நடந்ததே வேறு. மனுவானது உடனடியாக மின்சார அலுவலகத்தில் கொடுக்கப்பட்டது. பொறியாளரும் அன்றே உத்தரவு பிறப்பித்தார். அதே நாளில் கதவு பொருத்தப்பட்டு பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்பட்டது. இதனால் அப்பகுதி மக்கள் முகத்தில் திருப்தியும் இயக்கத்தின் மீது நம்பிக்கையும் ஏற்பட்டுள்ளது. இன்றைய தமிழக அரசியலில் திமுக அரசு பல நலத்திட்டங்களை கொண்டு வந்தாலும் மக்கள் எதிர்கொள்ளும் அன்றாட பிரச்சனைகள் மின்சாரம், குடிநீர், சாலை, போதைப்பொருள், ஊழல் ஆகியவற்றில் அதிருப்தி அதிகம். அதிமுக பாஜக கூட்டணி எண்களில் பலமாக தோன்றினாலும் உள்ளார்ந்த முரண்பாடுகள் மற்றும் தலைமை பிரச்சினை காரணமாக மக்கள் நம்பிக்கையை உருவாக்க முடியாமல் தவிக்கிறது. இதற்கிடையில் நம் தமிழக வெற்றி கழகம் ஒரு மூன்றாவது சக்தியாக வேகமாக எழுந்திருக்கிறது. காரணம், மக்கள் சொல்வதை கேட்டு உடனடியாக செயல்படுத்துவது என்ற அணுகுமுறை. இளம் தலைமுறையினரிடையே இந்த நடைமுறை மிகுந்த வரவேற்பை பெறுகிறது. 2026 தேர்தலில் தமிழக மக்கள் பாரம்பரியமான இரு கட்சி என்பதை உடைத்துவிட்டு பன்முக போட்டிக்கு செல்வது தெளிவாகிறது. அதில் முக்கிய பங்காற்ற போகும் சக்தி வாக்குறுதி அல்ல, செயலால் நிரூபித்தல் என்ற கோட்பாட்டை முன்வைக்கும் நம் தமிழக வெற்றி கழகம்தான். ஒரு மின்சார பெட்டியின் கதவு பொருத்தப்பட்டது சிறிய சம்பவமே. நாளைய தமிழ்நாட்டு அரசியலில் இது மிகப்பெரிய மாற்றத்திற்கான அறிகுறி.